Taste the Daily. ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டாந்தோம். மேட்டூர் அணை 120 அடி எட்டுகின்ற பொழுது உபரி நீராக வெளியேறுகின்ற காலகட்டத்தில் நீரேற்றின் மூலமாக இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம். இந்த திட்டத்திற்கு சுமார் 565 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானே அடிக்கல் நாட்டப்பட்டு முதற்கட்டமாக 6 ஏரிகள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். கிட்டத்தட்ட 53 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 53 மாத ஆட்சியிலையும் இந்த திட்டத்தை முழுமையாக இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 59 ஏரிகளுக்கு தான் நீர் நிரப்பியிருக்கின்றார்கள். எஞ்சிய ஏரிகள் அத்தனையும் வறண்ட ஏரியாகத்தான் இருக்கின்றது. மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக நீர் வெளியேறி கடலில் போய் கலக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த 100 வறண்ட ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் என்ற அடிப்படையில் கொண்டாந்தோம். ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் எஞ்சியது ஒரு 7 மாத காலம் தான் இருக்கிறது. இந்த 7 மாத காலத்தில் நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்களால் எஞ்சிய ஏரிகள் நிரப்புவதற்கான வாய்ப்பு குறைவு. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நிரப்பப்படாத எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இது பெரிய சோலை பகுதி நீங்க பார்க்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கடுமையான வறட்சி, 800 அடி 700 அடி போட்டால் தான் தண்ணி கிடைக்கும். அப்படிப்பட்ட வறட்சியான பகுதியில் இருக்கின்ற இந்த வைர ஏரிக்கு நீரை கொண்டாந்து நிரப்பிருக்கு என்று சொன்னால் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதனை. பல ஆண்டுகளாக விவசாயியுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில டெண்டர் விடப்பட்டு அதுக்கு உண்டான பணிகள்லாம் துவங்கி முதற்கட்டமாக 6 ஏரிகள் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து நானே வந்து நேரடியாக திறந்தேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய கடமையிலிருந்து தட்டி கழிக்கின்றார். நிச்சயமா பாதிப்பு பாருங்க, எவ்வளவு நீர் நிரம்பி இருக்குது. கண் எதிரே மேட்டூர் அணை, இங்கிருந்து 20 கிலோமீட்டர். நம்முடைய விவசாயிகள் நீரை பார்த்துட்டு இருக்காங்க. நீர் நிரம்பி இன்றைக்கு உபரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு கடலில் போய் கிடக்குது. இப்ப கூட 60,000 அடி இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2-3 நாள்ல நம்முடைய அணை மீண்டும் முழு கொள்ளளவு ஏற்றிவிடும். முழு கொள்ளளவு ஏற்றிய பிறகு உபரி நீர் திறக்கத்தான் படும். இது வீணாக போய் கடலே கிடைக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காகவும் இந்த 4 சட்டமன்றமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால இதில் அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. திட்டமிட்டு இந்த 100 ஏரி திட்டத்தை எஞ்சிய ஏரிகளுக்கு நிரப்பாம புறக்கணித்திருக்கிறார். திட்டம் முழுமையடைஞ்ச பிறகு பணமரத்துப்பட்டி ஏரிக்கு உபரி நீரை கொண்டு வரணும் விவசாயிகள் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க. பின்னாண்ட பார்க்கலாம். இது என்ன நிரப்பலையே, முதற்கட்ட பணி நிரப்பட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அத்திக்கட வனாசி திட்டத்தை நாங்கள் தான் கொண்டாந்தோம். அது மட்டுமல்ல, நீரேற்றின் மூலமாக வறட்சியான பயிர்கின்ற விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு நீர் வேண்டும் என்று கேட்டபோது அதையோ நிறைவேற்றி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது விவசாயிகளுக்கு எந்த இந்த 100 ஏரி திட்டத்தை எஞ்சிய ஏரிகளுக்கு நிரப்பாம புறக்கணித்திருக்கிறார். பின்னாண்ட பார்க்கலாம். இது என்ன நிரப்பலையே, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அத்திக்கட வனாசி திட்டத்தை நாங்கள் தான் கொண்டாந்தோம். அது மட்டுமல்ல, நீரேற்றின் மூலமாக வறட்சியான பயிர்கின்ற விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு நீர் வேண்டும் என்று கேட்டபோது அதையோ நிறைவேற்றி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் உதவும்.
திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ளார். திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்கள் தகுதி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்க கூட்டணி நடவடிக்கை எடுத்து நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். கிட்டத்தட்ட 53 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 53 மாத ஆட்சியிலையும் இந்த திட்டத்தை முழுமையாக இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 59 ஏரிகளுக்கு தான் நீர் நிரப்பியிருக்கின்றார்கள். எஞ்சிய ஏரிகள் அத்தனையும் வறண்ட ஏரியாகத்தான் இருக்கின்றது. மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக நீர் வெளியேறி கடலில் போய் கலக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த 100 வறண்ட ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் என்ற அடிப்படையில் கொண்டாந்தோம். ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் எஞ்சியது ஒரு 7 மாத காலம் தான் இருக்கிறது. இந்த 7 மாத காலத்தில் நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்களால் எஞ்சிய ஏரிகள் நிரப்புவதற்குண்டான வாய்ப்பு குறைவு. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நிரப்பப்படாத எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இது பெரிய சோலை பகுதி நீங்க பார்க்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கடுமையான வறட்சி, 800 அடி 700 அடி போட்டால் தான் தண்ணி கிடைக்கும். அப்படிப்பட்ட வறட்சியான பகுதியில் இருக்கின்ற இந்த வைர ஏரிக்கு நீரை கொண்டாந்து நிரப்பிருக்கு என்று சொன்னால் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதனை. பல ஆண்டுகளாக விவசாயியுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில டெண்டர் விடப்பட்டு அதுக்கு உண்டான பணிகள்லாம் துவங்கி முதற்கட்டமாக 6 ஏரிகள் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து நானே வந்து நேரடியாக திறந்தேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய கடமையிலிருந்து தட்டி கழிக்கின்றார். நிச்சயமா பாதிப்பு. பாருங்க எவ்வளவு நீர் நிரம்பி இருக்குது. கண் எதிரே மேட்டூர் அணை, இங்கிருந்து 20 கிலோமீட்டர். நம்முடைய விவசாயிகள் அந்த நீரை பார்த்துட்டு இருக்காங்க. நீர் நிரம்பி இன்றைக்கு உபரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு கடலில் போய் கிடக்குது. இப்ப கூட 60,000 அடி இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2-3 நாள்ல நம்முடைய அணை மீண்டும் முழு கொள்ளளவு எட்டிவிடும். முழு கொள்ளளவு எட்டிய பிறகு உபரி நீர் திறக்கத்தான் படும். இது வீணாக போய் கடலே கிடைக்கிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காகவும் இந்த 4 சட்டமன்றமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால இதில் அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. திட்டமிட்டு இந்த 100 ஏரி திட்டத்தை எஞ்சிய ஏரிகளுக்கு நிரப்பாம புறக்கணித்திருக்கிறார். திட்டம் முழுமையடைஞ்ச பிறகு பணமரத்துப்பட்டி ஏரிக்கு உபரி நீரை கொண்டு வரணும் விவசாயிகள் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க. பின்னாண்ட பார்க்கலாம். இது ஏன் நிரப்பலையே, முதற்கட்ட பணி நிரப்பட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அத்திக்கட வனாசி திட்டத்தை நாங்கள் தான் கொண்டாந்தோம். அது மட்டுமல்ல, நீரேற்றின் மூலமாக வறட்சியான பயிர்கின்ற விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு நீர் வேண்டும் என்று கேட்டபோது அதையோ நிறைவேற்றி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது விவசாயிகளுக்கு எந்த